75 வருடங்களுக்கு முன்னாடி இறந்த ஒரு பெண்மணியோட செல்கள் இன்னைக்கு வரைக்கும் நிறைய உயிர்களை காப்பாற்றிட்டு இருக்குன்றத உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க. இன் 1951 ஹென்ரியட்டா லாக்ஸ் 31 இயர் ஓல்ட் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் உமன் சர்விக்கல் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக பல்டிமோர் மேரிலாண்டில் இருக்க ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்கே அவங்க டியூமரில் இருந்து சில செல்களை எடுக்கிறாங்க. இந்த செல்களுக்கு ஹெல்லா செல்ஸ், ஹென்ரியட்டாவில் இருந்து ஹெச்இயும் லாக்ஸில் இருந்துட்டு எல்ஏயும் எடுத்து ஹெல்லா செல்ஸ்னு வைக்கிறாங்க. இன் 1952 ஹென்ரியட்டா லாக்ஸ் இந்த சர்விக்கல் கேன்சர்னால இறக்குறாங்க. அதே சமயம் ஹெல்லா செல்ஸ் லெபார்டரியில் கண்டினியூஸாக க்ரோ ஆகிட்டே இருக்கு. அடுத்த 60 வருஷத்தில் thousands ஆஃப் சயின்டிஸ்ட் 1,10,000 ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸை இந்த ஹெல்லா செல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இன் 1953 போலியோ வேக்சின் கண்டுபிடிக்கிறதுல ஹெல்லா செல்ஸ் ரொம்ப உதவியாக இருந்திருக்கு. ஹெல்லா செல்ஸ் போலியோ வைரஸ் அதிகப்படியாக வளர்வதற்கு ஒரு எஃபெக்டிவான டூலாக இருந்திருக்கு. இதனால சயின்டிஸ்ட் போலியோ வைரஸை பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போலியோ வேக்சின் கண்டுபிடிச்சாங்க. இன் 1956 ரேடியேஷன் எப்படி ஹியூமன் செல்ஸை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத இந்த ஹெல்லா செல்ஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி இன் 1956 சயின்டிஸ்ட் கேன்சர் ரிசர்ச் மெத்தட் ஒன்று இந்த ஹெல்லா செல்ஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. அது என்னென்னா செல் லைனஸ் கேன்சரஸாக இல்லையா அப்படின்றது தான். இன் 1964 ஹெல்லா செல்ஸை ஸ்பேஸ்க்கு எடுத்துகிட்டு போய் ஹியூமன் செல்ஸ் ஸ்பேஸில் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத பார்த்தாங்க. இன் 1973 சால்மோனலா எப்படி ஹியூமன் பாடியில் இன்ஃபெக்ஷனை உண்டு பண்ணுது அப்படின்றத ஹெல்லா செல்ஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. இன் 1980 ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் எந்த டைப் ஆஃப் சர்விக்கல் கேன்சரை உண்டு பண்ணுது அப்படின்றத ஹெல்லா செல்ஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. இன் 1985 கேன்சர் க்ரோத்தை எப்படி ஸ்லோ பண்ணலான்றதையும், இன் 1988 ஹெச்ஐவி ஹெல்லா செல்ஸை பெருசாக ஒன்றும் பாதிக்கலைன்றதையும், இன் 1989 எப்படி செல் ஏஜிங் ஆகுதுன்றதையும் இந்த ஹெல்லா செல்ஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. இன் 2010 தாலிடமைட் அப்படின்ற ப்ரெக்னன்சிக்கு மார்னிங் சிக்னஸ்க்காக கொடுக்குற டேப்லெட் பிறக்க போகிற குழந்தைங்களில் பர்த் டிஃபெக்டை உண்டு பண்ணுச்சு. இதை ஹெல்லா செல்ஸை யூஸ் பண்ணி எப்படி பிறக்க போகிற குழந்தைகளை இது பாதிக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. இத்தனை வருஷமாக இவ்வளோ ரிசர்ச்சில் ஹென்ரியட்டா லாக்ஸ் அப்படின்ற பெண்மணியோட செல்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் அவங்களுக்கோ அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கோ தெரியாது. இன் 2013 ஹெல்லா செல்ஸோட முழு ஜீனோம் சீக்வன்ஸ் செய்யப்பட்டுச்சு. அந்த டைமில் தான் ஒரு எத்திக்கல் கன்சர்ன் எழுந்துச்சு. ஏன்னா இந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனில் ஹென்ரியட்டா லாக்ஸோட இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருந்துச்சு. அதனால் NIH மற்றும் ஹென்ரியட்டா லாக்ஸோட ஃபேமிலிக்கும் நடுவில் ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் உருவாச்சு. இதன்படி ஹெல்லா செல்ஸோட ஹோல் ஜீனோம் டேட்டாவை ரிசர்ச்சுக்கு பயன்படுத்தலாம். ஆனால் அது கண்ட்ரோல்ட் அக்சஸ் முறையில் தான் பாதுகாக்கப்படும். இந்த ஹென்ரியட்டா லாக்ஸ் கேஸோட முக்கியமான மெசேஜ் என்னென்னா, சயின்ஸ் வளரணும், அதே சமயத்தில் ரிசர்ச் பார்ட்டிசிபெண்ட்ஸோட ப்ரைவசியை பாதுகாக்கணும்.